ஸ்ரீ காசி திருத்தல மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், அதுவே புண்ணிய ஸ்தலங்களின், குறிப்பாக தேவதைகளின் சக்தி, வேதங்களின் சக்தி. கங்கைக்கு எட்டாதவரை ஜானவி என்றழைக்கப்படும் கங்கை நதி. யாகம், தானம், துறவு, மந்திரங்கள் ஓதுதல், ஸ்ரார்த்தம், தெய்வ வழிபாடு என அனைத்தும் செய்யப்படுகின்றன. கங்கையில் தினமும் எதை செய்தாலும் அது கோடி மடங்காக பெருகும். இறந்தவர்களின் அஸ்தியை கங்கையில் சமர்ப்பித்து முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் பிரசாதமாக நரகத்தில் இருப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், ஸ்வர்க்கத்தில் இருப்பவர்கள் முக்தி அடைகிறார்கள். மற்றும் மற்றொருவரின் மனைவி, மற்றொருவரின் சொத்து, மற்றொருவரின் தடைகள். வெறும் மனிதனின் உன்னதமான இடம் வானம். அவர் வேதங்கள் மற்றும் வேதங்கள் இல்லாதவர் மற்றும் தனது ஆசிரியரை நிந்தித்தார். நேரமும் நடத்தையும் இல்லாமல் கங்கைக்கு சமமான இடம் இல்லை. கங்கையில் தஞ்சம் புகுந்த மனிதன் சுகமாக வாழ்கிறான். எவன் உயிருடன் இருக்கிறானோ அவனே விடுதலை அடைந்து இருக்கிறானோ அவனே உலகில் எல்லாவற்றிலும் சிறந்தவன். கிராமவாசிகள் மற்றும் அனைத்து விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் பாக்கியவான்கள். மற்றவை அசையும் மற்றும் அசையாதவை கங்கை கரையில் வசிக்கின்றன. கங்கையில் நீராடச் செல்லும் போது வழியில் ஒருவர் இறந்தால் அவர் ஸ்வர்க்கத்தையும் அடைகிறார். கங்கையில் நீராடிய பலனை பெறுகிறார். ஜானவி என்றழைக்கப்படும் கங்கையை நிந்திப்பவர்கள் நாத்திகர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு பயங்கரமான நரகத்திற்கு செல்கிறார்கள். அதிலிருந்து திரும்புவது கடினம். கங்கை எல்லா இடங்களிலும் எளிதில் அணுகக்கூடியது, ஆனால் 3 இடங்களில் அரிதானது. கங்கையின் வாயிலிலும், கங்கை மற்றும் சமுத்திரமான கடல் சங்கமிக்கும் இடத்தில் பிரயாகையிலும், வாரணாசி நகரம் பூமியில் மிகவும் இரகசியமான இடம். உலக பெருங்கடலிலிருந்து எல்லா உயிர்களையும் விடுவிப்பவள் அவள். பூர்வ காலங்களில் ஆயிரக்கணக்கான பிறவிகளில் சேர்த்த பாவங்கள் விடுதலையின்றி அதனுள் நுழைந்தால் அனைத்தும் அழிவுக்கு செல்கின்றன. பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் அனைவரும் கலப்பு சாதிகள். பெண்கள் மற்றும் பிளேசாக்கள் மற்றும் பிற பாவ பிறப்புகளின் அனைத்து கூட்டங்களும், பூச்சிகள், எறும்புகள் மற்றும் பிற விலங்குகள் மற்றும் பறவைகள். காலப்போக்கில் அவர்கள் இறந்து காசியில் விடுதலை பெறுகிறார்கள். பிரபஞ்சத்தின் இறைவன் அழிவின் காலத்திலும் கைவிடுவதில்லை. அதனால் இந்த உச்சக்கலம் விடுவிக்கப்படவில்லை என்று கேட்கப்படுகிறது. இந்த நதிக்கும் வாரணா நதிக்கும் இடையில் இந்த புனித நகரம் அங்கு அமைந்திருப்பதால் வாரணாசி என்று அழைக்கப்படுகிறது. அகிலத்தின் இறைவனின் அருளால் இவ்வுலகில் அறிவு ஒளிர்கிறது. எனவே இது காசி என்று நன்கு அறியப்படுகிறது மற்றும் விடுதலையை நாடுவோரின் புகலிடமாகும். பேரின்ப காடு உலகிலும் பிரசித்தி பெற்றது. விஸ்வேஸ்வரர் பார்வதி தேவியுடன் மகிழ்ந்த இடம் அது. பெரும் பாவங்களை அளிக்கும் பெரிய மயானம் இது. ஒரு உயிரினம் மரணத்தால் விடுதலை அடையும் இடமெல்லாம் அக்னி பிந்து என்று அழைக்கப்பட்ட மகா முனிவர் துறவு மேற்கொண்டார். விடுபடாத பெரும் களத்தில் அவர் மாதவனின் தியானத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஒரு யோகி தண்ணீரை மட்டுமே அருந்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தியானிப்பதில் ஆழ்ந்திருப்பவர். இங்கு கங்கை கரையில் வாழ்ந்த அவர் 12 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை உச்சரித்தார். தாமோதரன் கருணையுடன் அவர் பார்வைக்கு வந்தான். சங்கம் சக்கரம் ஏந்திய அழகு பெருமாள், தன்னிடம் தஞ்சம் புகுந்தவர்களிடம் கருணை காட்டுபவர். மாதவ பெருமாள் முகத்தில் மென்மையான புன்னகையுடன் பக்தர்களிடம் அன்பாக இருக்கிறார். அவர் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருந்தார் மற்றும் அவரது திருக்கழுத்தினில் அழகான கௌஸ்துப ரத்தினம் இருந்தது. உலகமெல்லாம் ஆண்டவனை கண்டதும் அவர் கண்களில் நீர் வழிந்தது. அக்னிபிந்து பகவான் விஷ்ணுவை வணங்கி பின்வருமாறு கூறினார். அக்னிபிந்து கூறினார், பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் அமிர்தம் நிரம்பிய கங்கை அவருடைய புனித நாமத்தை ஜபித்தாலும் அனைத்து பாபங்களையும் நீக்குகிறது. 3 வல்லமைகளை உடைய பரம புண்ணியமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாவமில்லாத உலகத்தின் அதிபதியிடம் நான் அடைக்கலம் பெறுகிறேன். அவரது புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலம்
பரம பகவான் கூட தனது கருணையினால் திடீரென்று இறந்தவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார். ஏரியில் பிறந்த கண்களை உடையவன் எல்லோருக்கும் இறைவன். இந்த உலகத்தின் நட்சத்திரத்தில் நான் தஞ்சம் அடைகிறேன். நாராயணரே, நரகத்தின் வழி தோன்றலே, தாமோதரரே, மதுசூதனரே, மாதவரே, விஸ்வம்பர மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு மரண நேரத்தில் மரண பயம் இருக்காது. ஸ்ரீஹரியே, தவறில்லாதவரே, ஸ்ரீவத்சத்தின் சின்னத்தை வைத்திருப்பவரே, கோவிந்தரே, இறந்தவர்களின் ரதத்தை வைத்திருப்பவரே, கேசவரே, சக்கரத்தை ஏந்தியவரே, லக்ஷ்மி தேவியின் நாயகரே, நரகாசுரனை வதம் செய்தவரே, கருணையின் தாமரையே, தமது பக்தியை மட்டும் எனக்கு கொடுக்க வேண்டும். தங்கள் வார்த்தைகள், தங்கள் விழிகளின் பெயர், இது எல்லா ஆசைகளையும் அடக்குகிறது. தங்கள் செவிகள், தங்கள் கதைகளின் இனிமையான வார்த்தைகள். பூமியில் உள்ளவர்கள் யாருடைய வடிவத்தை மனதின் சுவரில் பொறிக்கிறார்களோ அவர்கள் உமது பக்தர்களில் சிறந்தவர்களோ அவர்களே பாக்கியவான்கள். மாதவரே, ஏழைகளின் நண்பனே, மரணம் மற்றும் புறப்படும் போது தம்மை தியானிப்பது விடுதலையை தரும். யமனின் கயிற்றால் கட்டப்பட்ட யமனின் கோப வீரர்களால் கைப்பற்றப்பட்ட தங்கள் பாதங்களை யார் நினைவில் கொள்ள முடியும்? எல்லா உயிர்களுக்கும் ஒரே நண்பனான பிரபஞ்சத்தின் இறைவன் மரணத்தின் போதுதானே இங்கு வந்தான். தங்கள் வாழ்க்கையின் நட்சத்திரமான திருவோணத்தின் பெயரை தங்கள் செவிகளில் பாடுவது உடனடியாக உங்களுக்கு உச்சக்கட்ட விடுதலையை தரும். எனவே கேசவரே, தயவு செய்து எனக்கு மரணத்தையும் காசி நகரத்தில் தான் வசிக்கும் இடத்தையும் வழங்குங்கள். ஏனென்றால் இது எப்போதும் மரணத்தின் முடிவு. இல்லையேல் பூமியில் எங்கு வேண்டுமானாலும் நான் இறக்கட்டும். இறக்கும் தருணத்தில் கூட நான் தங்களை நினைக்கலாம். இறைவன் கூறினார், நெருப்பு தூளியே, முனிவர்களில் சிறந்தவரே, நான் நிச்சயமாக இங்கு தங்குவேன். காசியில் அவர்கள் இறக்கவிருந்த மனிதர்களுக்கு விடுதலை பாதையில் அறிவுறுத்தினர். இது துறவு, தொண்டு, தியாகங்கள் அல்லது பல பரிசுகளால் அல்ல. காசியில் வெறும் மரணத்தால் நிச்சயமாக விடுதலை அடைய முடியாது. இவ்வாறு நாராயணர் கூறினார். காசியில் மரணமடைந்த ஆன்மாவின் செவிகளில் ராமநாமத்தை காசி விஸ்வநாதர் உச்சரித்து அவர்களுக்கு முக்தி வழங்குகிறார். காசி திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.